எல்இடி மின்குமலை ஒளிர வைக்க போகிறோம் பார்ப்போம். இப்போ இதில் அப்போ உங்களுக்கு தெரியும், நான் முதலே சொன்னேன்னா நேர்முனை எல்இடியை பொறுத்தளவில் நேர்முனையாக இதுக்குரிய இணைப்பாக இருக்கணும், மறைக்குரிய இணைப்பாக இருக்கணும். நாங்கள் பேட்டரி மின் இணைப்பை தொடக்கமாக இருந்தால் மின்குமல் எல்இடி மின்குள் மீது ஒளிர மாட்டாது என்பதை தெரிந்து வச்சிருக்கணும். இதில் நேர்முனை கூடான இணைப்பு ஏற்படுத்தியாச்சு. அடுத்ததாக மறைமுனைக்குரிய இணைப்பை நான் இங்கே தொடங்கி ஏற்படுத்துகிறேன். அதுக்கான இதில் ஏற்படுத்துகிற பாருங்க, இந்த எல்இடி மின்குமல் ஒளிருதா, ஒளி காணும் இருவாய் லைட் என்ன மீட்டரிங் டயோட் பாருங்க, இதில் ஒளிருதா இல்லை. எந்த காரணத்தால இது ஒளிரவில்லை? ரெண்டு இங்கே பாருங்க, நான் நீங்க சொன்னது ரெண்டு மின்கலங்களை பயன்படுத்தும் போது என்ன மின்குமிழ் ஒளிரோணும் பண்ணதான் நாங்கள் பார்க்கலாம். என்ன காரணத்தால ஒளிராங்க? உங்களுக்கு நேற்று எல்லாம் நான் இது சம்பந்தமான அளவுகள் கண்டேன். நான் ஒவ்வொரு நிறத்துக்குரிய எல்இடி ஆனது எவ்வளவு மின்னோட்டத்தில் ஒளிரக்கூடியதுன்றதை தந்தாங்க. இப்போ பாருங்க, இதுல 2 மின்கலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1.5 வோல்ட் 1.5 வோல்ட் அப்புறம் 3 வோல்ட் மின்சக்தியை வழங்கக்கூடிய மின்கலத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இங்க பாருங்க, எல்இடி வந்து உங்களுக்கு பாருங்க, இதுல முதலாவதாக இருக்கிறது சிவப்பு நிற எல்இடி ஆனது எத்தனை வோல்ட் கொண்டது? 1.8. பச்சை நிறமானது சொன்னாரு என்ன சொன்னது? நீங்க சொல்லுங்க. 2 வோல்ட். அப்ப 1.8 2 எத்தனை வோல்ட் மொத்தம் வருது? 3.8 வோல்ட். 3.8 வோல்ட் வரைக்கும் இங்க நாங்க பயன்படுத்தப்பட்டது 3 வோல்ட். அப்ப 3 வோல்ட் காணும் மின்ன வழங்குறதுக்கு எல்இடிக்கு காணாது. ஆகவேதான் இந்த 2 மின்கலத்தையும் பயன்படுத்திய போதும் இந்த எல்இடி மின்குகள் ஒளிரவில்லை. அப்ப என்ன செய்யறோம்? அப்ப நாங்கள் 2 மின்கலத்தை பயன்படுத்தலாம். இப்ப என்ன செய்ய போறோம்? இதுக்குள்ள நாங்கள் இந்த மின்கல தாங்கியில என்ன செய்திருக்கிறோம்? 3 மின்கலத்தை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அப்ப 3 மின்கலங்கள் சேர்ந்தா எத்தனை? 1.5 1.5 1.5 மூணாவது பெருக்கி சொல்லுவோம். அப்ப எத்தனை வருது? 4 எத்தனை? 5 வோல்ட் கொண்டது. இப்ப 4.5. அப்ப உங்களுக்கு 3 இப்ப இது இந்த 2 மொத்தம் எத்தனை? 3.8 வோல்ட். இப்ப இதுல 4.5 வோல்ட் கொண்டதாக இப்ப எங்கிட்ட மின் சக்தியை வழங்கக்கூடிய இருக்கு. அப்ப இப்ப வழங்கி பார்ப்போம். அப்ப அதுல பாருங்க, கீழ் மின்கலத்தின் இத மறைமுனையிலும் சரிதானே நேர்முனையிலும் வச்சு இப்ப பாருங்க, இப்ப எல்இடி மின்குகள் ஒளிருதா? ஒளிருதா தெரியுதானே? ஒளிருது சரிதானே? பாருங்க, சிவத்தமிழ் எல்இடியும் ஒளிருது, பச்சையும் ஒளிருது. என்ன காரணம்? அதுக்குரிய இப்ப 2 இது மொத்தம் எத்தனை? 3.8 இது. ஆனா நாங்கள் வழங்கிய மின்சக்தி எவ்வளவு? 4.5 வோல்ட். அப்ப மின்கலம் என்ன எல்இடி மின்கலம் ஒளிரக்கூடியதாக இருக்கும் சரிதானே? அப்ப இப்படியான ஒரு கேள்வி வந்தா என்ன காரணத்துக்காக? அப்ப உங்களுக்கு அளவு தந்துட்டு எவ்வளவு? அப்போ ஒரு மாணவன் செய்த இது எல்இடி இது ஒளிரவில்லை. அப்ப என்ன காரணத்தால் அதை சரியா ஒளிர வைப்பதற்கு மாணவனால் செய்யப்பட வேண்டிய மாற்றம் என்ன என்றால், நீங்கள் மேலதிகமாக என்ன ஒரு மின்கலத்தை 1.5 மின்கலத்தை சேர்க்கும் போது 4.5 வோல்ட் கொண்ட மின்சக்தியை வழங்கக்கூடிய அறிக்கைகள்ல இங்க ஆரம்பத்துல 3.8 கொண்ட 2 எல்இடி மின்குகளும் ஒளிரும் என்ற முறைக்கு வரலாம் சரிதானே? இது தொடர் இணைப்பு கொண்ட ஒரு எல்இடிக்குரிய இணைப்பை நான் சொல்றேன். சரி, இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மின் இணைப்புகள். ஏற்கனவே நாங்கள் முன்னைய பாடப்பரப்பில் நாங்கள் மின் இணைப்புகள் தொடர்பாக நேரடி விளக்கத்தையும் பார்த்திருந்தோம். இப்போது நேரடி உருக்கள் மூலமும் அதுக்குரிய இன்னும் மேலதிகமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் இங்கு ஆராயப்பட இருக்கின்றது. நீங்கள் இங்கு உருவில் அவதானிப்பது சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட், இலங்கை மின்சார சபை CEB. மின் இணைப்புகள் அறிமுகம். மின்குமிழ்கள் நீங்கள்
பல்வேறு வகையான மின்குமிழ்களை பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் சாதாரண இழை மின்குமிழ், CFL, LED என்ற வகையில் எமது பாவனையில் இருப்பதை அவதானிக்கலாம். அதை நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் இப்போது தனித்தனியாக பார்க்க இருக்கின்றோம். சாதாரண இழை மின்குமிழ். இங்கே நீங்கள் உருவிலே அவதானிப்பது சாதாரண இழை மின்குமிழ். உங்களோட வீட்டு பாவனையில் இருக்கிற சாதாரண இழை மின்குமிழ்களையும் டார்ச் லைட், அதாவது மின்சூள், நீங்கள் விஞ்ஞான பரிசோதனைக்காக பாவிக்கிற சாதாரண சிறிய மின்குமிழ்கள் என்ற வகையில் நாங்கள் இந்த உருவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சாதாரண இழை மின்குமிழுக்குரிய குறியீடு இந்த உருவிலே தரப்பட்டுள்ளது. ஒளி காலும் இருவாயி, லைட் எமிட்டிங் டயோட், LED. ஒளி காலும் இருவாயி. இந்த ஒளிகாலும் இருவாய், அதாவது நீங்கள் சொல்லிங்க LED என்பதை அதாவது மின்குமிழ் என்று சொல்கிறேன். இருவாய் ஒளியை வெளியிடும் ஒரு இருவாய் என்ற சொற்பதத்தை தான் நாங்கள் பிரயோகிக்கிறது. அதை மின்குமிழ் என்ற சொற்பதத்தில் அதை நாங்கள் பிரயோகிப்பதில்லை. அது சாதாரணமாக நாங்கள் எங்களோட பேச்சு வழக்கில் அதை மின்குமிழ் என்ற சொல்லுக்குள்ளே உள்ளடக்கிறோம். என்றாலும் அது ஒளிகாலும் இருவாய் என்ற இதுக்குள்ள தான் நாங்கள் உள்ளடக்குவோம். அதில் நாங்கள் பல்வேறுபட்ட LED இருவாயிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது பல்வேறுபட்ட நிறங்களை கொண்டதாகவும் அவை அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். இப்போ முதலாவது LED-க்குரிய குறியீடாக கீழே தரப்பட்டத உருவை அவதானிக்கலாம். ரைட். இப்போது நீங்கள் உருவில் அவதானிப்பது ஒளி காலும் இருவாய், பல்வேறுபட்ட நிறங்களை கொண்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் உருவில் அவதானிப்பது சிக்கென புளோரொளிர்வு விளக்கு. சிக்கென புளோரொளிர்வு விளக்கு, காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப், CFL, காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். இது பல்வேறுபட்ட வடிவங்களில் நீங்கள் அவதானிக்கலாம். ஆரம்ப காலத்தில் இருந்த விளக்குகளையும் தற்போது வெவ்வேறுபட்ட வடிவங்களிலும் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உலர் மின்கலம், பேட்டரி. உலர் மின்கலம், பேட்டரி. இந்த உலர் மின்கலத்தை நாங்கள் ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம்: முதன்மை கலம், துணைக்கலம். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது முதன்மை கலம். நீங்கள் முதன்மை கலம் என்ற என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் அவை மீள் சுழற்சிக்கு உட்படுத்த முடியாது. அதாவது நீங்கள் ஒரு கால் அதன் மின்சக்தி இழக்கப்படுமானால் அதை மீண்டும் நாங்கள் மீள் மின்னேற்றத்தின் பின் பயன்படுத்த முடியாதவற்றை முதன்மை கலம் என்ற பகுதியில் அடக்கலாம். இதை நீங்கள் இங்கே உருவிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் உங்களுக்கு சாதாரணமாக முதன்மை கலங்களில் பல்வேறுபட்ட வடிவங்களை கொண்டவையாக காணப்படுகின்றது. அதில் நேர்முனை, மரமுனை என்ற இரண்டு வகையான முனைகள் காணப்படுகின்றது. அதுக்குரிய மின்கலத்தின் குறியீடு, தனியொரு மின்கலத்துக்குரிய குறியீடும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இரண்டு மின்கலங்கள் காணப்படும் இடத்து அவற்றுக்கான குறியீடும் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் சாதாரணமாக கை கடிகாரங்களுக்கு பாவிக்கப்படுகின்ற சிறிய உலர் மின்கலங்கள், பேட்டரி மற்றும் 9 வோல்ட் கொண்ட உலர் மின்கலங்கள், பென் டார்ச், ரிமோட் கண்ட்ரோல் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு வடிவங்களை கொண்ட உலர் மின்கலங்களை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நேர்மறை, அதாவது மின்னோட்டத்திலே மின்கலத்தில் நாங்கள் பாவிக்கப்படுகின்ற சொல் நேர்மறை. சய என்ற சொல்லு பாவிப்பதில்லை. அதில் சயடையாளம் காணப்பட்டாலும் அதை நாங்கள் சகவை நேர்முனை என்றும், சயடையாளத்தை கொண்டதை மறைமுனை என்ற
பிரயோகத்தில் நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது துணைக்கலம். இங்கு துணைக்கலம் என்னும்போது இவை மீள் பாவனைக்கு உட்படுத்தக்கூடியது. ரீசார்ஜ், அதாவது மீண்டும் அதனுடைய மின்னேற்றத்தை ஏற்றுவதன் ஊடாக அதற்குரிய மீண்டும் அது இழந்த மின்சக்தியை மீண்டும் தரக்கூடியவற்றை துணைக்கலம் என்ற பகுதிகளில் அடக்கலாம். அதுவும் அந்த வகையில் அந்த உலர் மின்கலங்களும் பல்வேறுபட்ட வடிவங்களை கொண்டதாக காணப்படும். சாதாரணமாக நாங்கள் பாவனையில் உள்ள உலர் மின்கலங்கள், நீங்கள் கைத்தொலைபேசிகளுக்கு பாவிக்கப்படுகின்ற மின்கலங்கள் ரீசார்ஜ் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீங்கள் கார், லொரி, வேன் போன்ற பல்வேறுபட்ட வாகனங்களுக்கு பாவிக்கப்படுகின்ற மின்கலங்களும் அவை மீள் சுழற்சிக்கு, அதாவது மீள் சுழற்சி என்னும்போது இங்கு சொல்லப்படுவது என்னென்றால் மீள மின்னேற்றத்தை உருவாக்கி அதை மீண்டும் பாவனைக்கு உட்படுத்தக்கூடியதாக இருப்பதைத்தான் இந்த மீள் சுழற்சி என்றது வருகிறது. அதாவது மீண்டும் நாங்கள் அது மின்சக்தி இழக்கப்படுமானால் அதை மீண்டும் நாங்கள் மின்னேற்றம் செய்யப்பட்ட பின்பு மீண்டும் அதே நிலையில் பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ கார், லொரி போன்றவற்றுக்கு இருக்கிறது சில ரசாயன பதார்த்தங்கள் சில திரவ நிலையிலேயும் சில மாற்றத்துக்கு செய்யப்பட்டு மீள் மின்னேற்றம் செய்யப்படும். அதே போல் சில ரசாயன கலவைகளும் அதுக்குள் செலுத்தப்பட்ட பின்பு மீள் மின்னேற்றம் செய்யப்படும். இதை நீங்கள் மேல் வகுப்புகளில் படிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் இப்போது சாதாரணமாக உங்கள் பொது அறிவு என்ற வகையில் இதை அறிந்து கொள்ளுங்கள். கடத்திகள், வயர், பல்வேறுபட்ட வடிவங்களை கொண்ட கடத்திகளை நீங்கள் இங்கு உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட நிறங்களிலும் கூடிய மின்னோட்டத்தை உள்வாங்குகின்ற கடத்திகள், உள்ளுக்கு இருக்கிற செப்பு கம்பிகளின் அளவு பெரியதாகவும் அது தடிப்பு கூடியதாகவும் மெல்லியதாகவும் பல்வேறுபட்ட நிறங்களையும் பல்வேறுபட்ட அளவுகளிலும் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இங்கே உருவிலே காணக்கூடியதாக இருக்கும். அதற்குரிய மின் கடத்திக்குரிய குறியீட்டை உருவில் காணலாம். மின் குமிழ் தாங்கி, பல்ப் ஹோல்டர். மின் குமிழ் தாங்கி, பல்ப் ஹோல்டர், அதாவது மின்குமிழை தாங்கி வைத்திருப்பது. அது பல்வேறுபட்ட வடிவங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த உருவில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது நீங்கள் இங்கு அவதானிப்பது புதி மின்குமிழ் தாங்கி, ஸ்க்ரூ டைப் ஹோல்டர். புதி மின்குமிழ் தாங்கி, ஸ்க்ரூ டைப் ஹோல்டர், அதாவது புரிகள் கொண்டதாக மின்குமிழ் தாங்கி காணப்படும். அதே போல் அதற்குரிய மின்குமிழ்களும் புரிகள் கொண்டதாக காணப்படும். அதில் பல்வேறுபட்ட வடிவங்களை உடையதை இங்கு உருவில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது செருகி மின்குமிழ் தாங்கி, பின் டைப் ஹோல்டர். செருகி மின்குமிழ் தாங்கி, பின் டைப் ஹோல்டர், அதாவது இங்கு நீங்கள் உருவிலே அவதானிப்பது செருகிகள் கொண்ட மின்குமிழ் தாங்கிகளையும் மின்குமிழ்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு செவிகள் கொண்டாங்க. ஒவ்வொரு மின்குமிழ்களிலும் செவிகள் 2 காணப்படுகின்றன. அவை செருகுவதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. பின் டைப் ஹோல்டர். இங்கு நீங்கள் உருவில் அவதானிப்பது புதி மின்குமிழ் தாங்கி, செருகி மின்குமிழ் தாங்கி, அதாவது 2 வகையான அமைப்பை கொண்டதை இங்கு அவதானிக்கலாம். 2ம் ஒரே இடத்திலேயே காணப்படுகிறது. அதாவது செருகிகள் கொண்ட மின்குமிழ் தாங்கிகளும் அதேபோல் புரி கொண்டதும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் புரி கொண்டதாக காணப்படுவதும் செருகி கொண்டதான மின்குமிழ் தாங்கிகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ 2 வகையான
செயற்பாடுகளுக்கும் இது பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. மீன் சோதிப்பான் டெஸ்டர். மீன் சோதிப்பான் டெஸ்டர். விளையாட்டு மின் மோட்டார். சாதாரணமாக நீங்கள் பாவிக்கும் விளையாட்டு மின் மோட்டார். இவ்விளையாட்டு மின் மோட்டாரில் காணப்படுகின்ற காந்தம் நிலையான காந்தமாகும். விளையாட்டு மின் மோட்டாருக்குரிய மின் இணைப்பினை உருவில் காட்டியவாறு இணைப்பதனூடாக விளையாட்டு மின் மோட்டார் இயங்கக்கூடிய நிலையில் காணப்படும். பிரதான ஆளி மெயின் சுவிட்ச். பிரதான ஆளி மெயின் சுவிட்ச், நுகர்வு அலை என்றும் குறிப்பிடுவார்கள். இது உங்கள் வீடுகளில் வீட்டு மின் சுற்றில் காணப்படுகின்ற ஒரு ஆளியாக தொழிற்படுகின்றது. இதை நீங்கள் மேல் வகுப்புகளில் விரிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த மின் வேலை சம்பந்தமாக நாங்கள் வேலையில் ஈடுபடும் போது இவற்றை நிறுத்திய பின்பே செய்வது சிறப்பானது. ஆஃப் நிலை. மெயின் சுவிட்ச் பிரதான ஆளியில் தனிப்பட்ட, அதாவது இண்டிவிஜுவல் சர்க்கிட் பிரேக்கர்ஸ், அதாவது ஒவ்வொரு சுற்றையும் தனித்தனியாக கட்டுப்படுத்துவதற்குரிய ஆளிகளை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஒன்று, ஆளி ஒன்றை அமைத்து கொள்ளல். நாங்கள் ஒரு ஆளி, அதாவது சுவிட்ச் ஒன்றை ஒரு சாதாரண எளிமையான முறையிலே ஒன்றை தயாரித்து கொள்ள வேண்டுமானால் அவற்றுக்கு தேவையான பொருட்கள். முதலாவதாக ஒரு சிறிய பலகை தொண்டு, அதேபோல் ஆணி, சுத்தியல், பயர் துண்டுகள், பேப்பர் கிளிப், கடதாசி கவ்வி, இவ்வளவும் எங்கள்கிட்ட இருக்குமானால் நாங்கள் எளிமையான ஒரு ஆளியை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இங்கு உருவில் நீங்கள் பல்வேறு வகையான எளிமையான ஆளிகளை தயாரித்து இருப்பதை இந்த உருவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் எளிமையான முறையில் சூழலில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இவ்வாளிகள் உருவாக்கப்பட்டு மின்குமிழை ஒளிர்விக்கவும் அணைக்கக்கூடியதாகவும் இந்த ஆளிகளை பயன்படுத்தலாம். இவற்றுக்கு தேவையான பொருட்கள் முன்பே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இங்கு நீங்கள் அவதானிப்பது 2 மின்குமிழ்களை ஒரே நேரத்தில் அணைக்கவும் ஒளிர்விக்கக்கூடியதான ஒரு ஆளிமுறையாகும். உருவில் அவதானிப்பது அமுக்க ஆளி. அமுக்க ஆளி, அதாவது நீங்கள் கூட வீடுகளில் காணப்படுகின்ற ஹாலிங் பேர், அழைப்பு மணி, அவற்றுக்கு இவ்வாறான ஆளிகள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆளிகளை அமர்த்துவதனூடாக அது இயங்கு நிலையிலும், அது கையை எடுக்கும்போது அவை நிறுத்தக்கூடிய நிலையிலும் காணப்படும். அமுக்க ஆளி. இங்கு ஆளி, கடத்திகள், மின்கலம், மின்குமிழ், மின்குமிழ் தாங்கி என்பவற்றை கொண்டு மின் சுற்று ஒன்றை அமைத்தல். எவ்வாறு மின் சுற்று ஒன்றை அமைக்கும் முறையை பின்வரும் பொருட்களை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட முறையை இங்கு நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு ஒரு மின்குமிழை ஒளிர்வித்தலும் அணைத்தலும் ஆகிய செயற்பாட்டுக்குரிய ஒரு சுற்று இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு மின்கலம் 1.5 வோல்ட் கொண்டதும் சாதாரண மின்குமிழ் ஒன்றும் எளிமையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆளியும் 3 கடத்திகளை பயன்படுத்தி ஒளிர்விக்கவும் அணைக்கவும் கூடிய முறையிலும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இங்கு 2 மின்குமிழ்களையும் ஒளிர்வித்தலும் அணைத்தலும்,
இரு மின்குமிழ்களையும் ஒளிர்வித்தலும் அணைத்தலும். அதாவது இங்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மின்குமிழ் ஒளிர்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்ற மின்குமிழ் அணைந்த நிலையிலும், மற்ற மின்குமிழ் ஒளிர்கின்ற நிலையில் மற்ற மின்குமிழ் அணைந்த நிலையிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 5 கடத்திகளை பயன்படுத்தி இவ்வாளி உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு தொடர் மின்குமிழ் இணைப்பினை ஒரு ஆளி மூலம் ஒளிர்வித்தலும் அணைத்தலும். அதாவது இங்கு தரப்பட்டுள்ளது தொடர் மின்குமிழ் இணைப்பினை ஒரு ஆளியை பயன்படுத்துவதன் மூலம் ஒளிர்விக்கவும் அணைக்கக்கூடியதான ஒரு சுற்றை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் 2 மின்குமிழையும் ஒளிர்விக்கவும் அணைக்கக்கூடியதாகவும் இவ்வாளி அமைக்கப்பட்டுள்ளது. 4 கடத்திகள் இங்கு பயன்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக காணலாம். இங்கு உருவில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டின் மூலம் ஒரு வினா உங்களிடம் கேட்கப்படலாம். குறிப்பிட்ட மின்குமிழை ஒளிர்விப்பதற்கு உம்மால் செய்யப்பட வேண்டிய செயற்பாடு யாது, மாற்றம் யாது? அப்போ என்ன செயற்பாட்டை நீங்கள் செய்வதனூடாக இந்த மின்குமிழை ஒளிர்விக்க முடியும்? உங்களுக்கு மின்கலம் தரப்பட்டுள்ளது, மின்குமிழ் தரப்பட்டுள்ளது, இணைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எந்த சந்தர்ப்பத்தில் அந்த மின்குமிழை ஒளிர்விக்கலாம்? ரைட். ஏ என்ற கடத்தியின்ற முனையை மின்கலத்தின் மரமுனையுடன் இணைப்பதனூடாக 9 வோல்ட் கொண்ட மின்கலம் உலர் மின்கலம் இணைப்பதனூடாக மின்குமிழை ஒளிர்விக்க முடியும். இங்கு மின்கடத்தியை மின்கலத்தின் மரமுனையுடன் இணைப்பை ஏற்படுத்துவதனூடாக மின்குமிழ் ஒளிர்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இங்கு தரப்பட்டுள்ள சுற்றுடன் ஒரு ஆளி இணைக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு ஆளியை மூடுவதனூடாகவும் திறப்பதனூடாகவும் மின்குமிழை அணைக்கவும் ஒளிர்விக்கவும் கூடியதாக இருக்கும். இங்கு ஆளி மூடிய நிலையில் காணப்படுகின்றது, அதாவது ஆன். இங்கு மின்குமிழ் ஒளிர்வதை அவதானிக்கலாம். இங்கு 3 கடத்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த வினா, 2 மின்குமிழ்கள், 2 மின்கலங்கள், 2 ஆளிகள், 6 கடத்திகளை பயன்படுத்தி 2 மின்குமிழ்களையும் ஒரே தடவையில் ஒளிர்விக்கும் முறையை காட்டுக. அதாவது திரும்ப அவதானிங்கோ, 2 மின்குமிழ்கள், 2 மின்கலங்கள், 2 ஆளிகள், 6 கடத்திகளை பயன்படுத்தி 2 மின்குமிழ்களையும் ஒரே தடவையில் ஒளிர்விக்கும் முறையை காட்டுக. இப்போ இங்கு 2 ஆளிகள் தரப்பட்டுள்ளது, 6 கடத்திகள் தரப்பட்டுள்ளது, 2 மின்குமிழ்கள் தரப்பட்டுள்ளது, 2 மின்கலங்கள். நாங்கள் ஒரே தடவையில் இதை ஒளிர்விக்கும் முறை என்று கூறும்போது 2 ஆளிகளும் மூடப்பட்ட நிலையில் காணப்படும் போதே மின்குமிழ் ஒளிரும். ஒரு ஆளியை மூடிய நிலையிலும் ஒரு ஆளியை திறந்த நிலையிலும் இருக்கும்போது மின்குமிழ்கள் 2ம் ஒளிர மாட்டாது என்பதை நாங்கள் இந்த உருவின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சுற்றை நீங்கள் மிகுந்த அவதானத்துடன் அவதானிப்பீர்களாயிருந்தால் இதில் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிப்பது சுலபமானது. இரண்டு மின்குமிழ்கள், 4 மின்கலங்கள், 2 ஆளிகள், 6 கடத்திகளை பயன்படுத்தி 2 மின்குமிழ்களையும் ஒரே தடவையில் ஒளிர்விக்கும் முறையை காட்டுக என்று கேட்கப்படும் போது மீண்டும் கவனிங்கோ, 2 மின்குமிழ்கள், 4 மின்கலங்கள், 2 ஆளிகள், 6 கடத்திகளை பயன்படுத்தி 2 மின்குமிழ்களையும் ஒரே தடவையில் ஒளிர்விக்கும் முறையை காட்டுக. இப்போ இங்கே 4 மின்கலங்கள் பயன்படுத்தி 2 ஆளிகளை பயன்படுத்தி ஒளிர்விக்கும் முறை காட்டப்பட்டுள்ளது. முதல் 2 மின்கலங்கள், இப்போ 4 மின்கலங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை இங்கு அவதானிக்கலாம். இங்கு ஒரே தடவையில் 2 ஆளிகளும் மூடப்படும் நிலையில்தான் என்ன நடக்கும்? மின்குமிழ் ஒளிரும். ஆளி சுவிட்ச், பல்வேறுபட்ட ஆளி வகைகளை இங்கு உருவில் நீங்கள்
அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பல்வேறு வகைப்பட்ட ஆளிகள் காட்டப்பட்டுள்ளன. ஆன் ஆஃப் ஆளிக்கான குறியீடு கீழே காட்டப்பட்டுள்ளது. இங்கு மின்கல தாங்கி, இங்கு நீங்கள் அவதானிப்பது மின்கல தாங்கி, அதாவது ஒரு உலர் மின்கலத்துக்குரிய மின்கல தாங்கியாக இருக்கலாம், 2 மின்கலத்துக்குரியது, 3, 4 என்ற வகையில் பல்வேறுபட்ட அளவுகளுக்கு ஏற்றதாக இந்த மின்கல தாங்கி காணப்படுகின்றது. இவற்றை பயன்படுத்துவதனூடாக மின்னோட்டத்துக்குரிய சுற்றுகளை இலவாக அமைத்து கொள்ளலாம். மின் செருகி பிளக், மின் செருகி பிளக் அதாவது 3 பின்கள் கொண்டது, 2 பின்கள் கொண்டது என்பவற்றையும், அத்துடன் அவை உருளை வடிவம் கொண்டதாகவும் செவ்வக தட்டை வடிவம் கொண்டதாக மின்செருகிகளையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. குதை பிளக் பேஸ், குதை பிளக் பேஸ் மின்செருகிகளை செருவதற்கான ஒரு உபகரணம் தான் குதை அல்லது பிளக் பேஸ் எனப்படும். இது பல்வேறுபட்ட வடிவங்களில், அதாவது 2 பின்கள் கொண்ட செருகிகளை செருகுவதற்கும் 3 பின்கள் கொண்ட செருகிகளை செருகுவதற்குரிய குதை காணப்படுகிறது. அடுத்தது வயர் கனெக்டர் கவர், அதாவது 2 தனித்தனி கடத்திகளை இணைப்பதற்கும் 2 கடத்திகளை இணைப்பதன் மூலம் அவற்றுக்கான மின்னொழுக்கை தவிர்ப்பதற்கும் இவ்வாறான வயர் கனெக்டர் கவர், பாதுகாப்பு மூடி கவசம் இடப்படுகின்றது. அவை பல்வேறுபட்ட வடிவங்களில் இருப்பதை அவதானிக்கலாம். இந்த உருவில் நீங்கள் காணப்படுவது ஒவ்வொரு வடிவங்களை கொண்டது. அதாவது நீங்கள் சொல்லுவீங்க செலோ டேப் என்று சொல்லுவீங்க, அந்த இது அதாவது சுற்றி அந்த 2 மின் கடத்திகளை இணைத்த பின்பு அவற்றின் பாதுகாப்பிற்காக சுற்றி ஒட்டப்படுவது செலோ டேப். அதே போல் பிளாஸ்டிக் கொண்ட கவர்கள், பிளாஸ்டிக் குழாய்கள் பல்வேறு வடிவங்களில் இருப்பதை இந்த உருவில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இவ்வுருவில் பல்வேறுபட்ட கடத்தி இணைப்பிகளை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. கணினி, இணையதள கடத்திகள் போன்றவற்றுக்கு பயன்படும் இணைப்பிகளை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு உருவில் இழை மின் குமிழ் பல்ப், இழை மின் குமிழ், சாதாரண இழை மின்குமிழின் பகுதிகளை அவதானிப்போம். மின்குமிழின் உட்பகுதியில் காணப்படும் சிறிய சுருள் போன்ற கம்பி சுருள் காணப்படுகின்றது. அதை சொல்வது தங்கிதன் இழை, தங்கிதன் இழை. அதை சுற்றி காணப்படும் குமிழ் கண்ணாடி குமிழ், கண்ணாடியில் ஆக்கப்பட்ட கண்ணாடி குமிழ். மின்குமிழின் அடிப்பகுதியில் காணப்படுவது ஈயமுனை, ஈயமுனை பகுதி. அதை சுற்றி காணப்படுவது பித்தளை வளையம், பித்தளை வளையம். அந்த கண்ணாடி குமிழில் காணப்படும் வாயு ஆகன் அல்லது நைதரசன் வாயு காணப்படும். இது பொதுவாக நீங்கள் பொது அறிவுக்காக அறிந்திருக்க வேண்டியது. இதை நீங்கள் மேல் வகுப்பில் விரிவாக கற்றுக்கொள்ளலாம். இதை சாதாரண நீங்கள் வைத்திருக்கும் மின்குமிழின் அளவு 2.5 வோல்ட் 2.2 வோல்ட் கொண்டதாக இருக்குது. அதுக்குரிய குறியீடு வி, வோல்ட்டை வி என்று குறியிட்டால் குறித்து கொள்வோம். ஒளி காலும் இருவாய் லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி, ஒளி காலும் இருவாய் லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி. வோல்டேஜ் அதாவது வி என்ற குறியீடால் அளக்கப்படும் வோல்டேஜ் வி. சாதாரணமாக சிவப்பு நிற எல்இடி
இருவாயி 1.8 வோல்ட் கொண்ட மின்னோட்டத்திலேயே ஒளிரக்கூடியது. அதில் நேர்மறையென 2 முனைகள் காணப்படும். நேர்கொண்ட கம்பி நீளம் கூடியதாகவும் மறை நீளம் குறைந்ததாகவும் காணப்படும். அவற்றை கொண்டு நாங்கள் நேர்மறையை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்குரிய குறியீடு தரப்பட்டுள்ளது. இங்கு 1.5 வோல்ட் கொண்ட மின்கலம் தரப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு தரப்பட்டுள்ள LED இருவாயி 1.8 வோல்ட் கொண்டது. ஆகவே தனி ஒரு மின்கலத்தில் இருவாயி LED ஒளிர மாட்டாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல நேர்மறை முனைகள் சரியான முறையில் இணைப்பை ஏற்படுத்துவதனூடாக ஒளிர வைக்க முடியும். மாற்றி இணைப்பினை ஏற்படுத்துவதனூடாக LED ஒளிர மாட்டாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு வோல்ட்டை அளவிடுதல், வோல்ட் மானி கொண்டு வோல்ட்டை அளவிடும் முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது. எவ்வளவு மின்குமிழானது ஒளிர்வதற்கு தேவையான மின்சக்தியை அளவிடுவதற்கு இந்த வோல்ட் மானி பயன்படுகின்றது. இங்கு LED இருவாயி பட்டன் உலர்களத்தினூடாக 2 அதாவது சாதன கை கடிகாரங்களுக்கு பயன்படுத்தப்படும் 1.5 வோல்ட் கொண்ட 2 பட்டன் உலர் கலங்களை பயன்படுத்தி ஒளிர வைக்கும் முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது. ஆளி ஒன்றும் இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. இணைப்பதனூடாக ஒளிர்விக்கவும் அணைக்கவும் முடியும் என்பதையும் இந்த சுற்றில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு சாதாரண இழை மின்குமிழை ஒளிர வைத்தல். சாதாரண இழை மின்குமிழை எவ்வாறு ஒளிர வைத்தல் என்ற செயற்பாடு இங்கு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒரு உலர் மின்கலமும் ஒரு மின்குமிழும் தரப்பட்டுள்ளது. அதை ஒளிர்விக்கும் முறைக்கு 2 கடத்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சாதாரண உலர் மின்கலத்தில் சாதாரண இழை மின்குமிழ் ஒளிர்வதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு ஆளியை பயன்படுத்தி மின்குமிழ் ஒளிர்விக்க அணைக்கும் முறை காட்டப்பட்டுள்ளது. மூடிய நிலையில் ஒளிர்வதையும் திறந்த நிலையில் அணைவதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு உருவில் காணப்படுவது ஆளி திறந்த நிலையில் காணப்படும் ஒரு சுற்று. ஆகவே மின்குமிழ் ஒளிர மாட்டாது. இங்கு மின்குமிழ் ஒளிர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு ஒரு மூடிய சுற்று காணப்படுகின்றது. இங்கு மின்னோட்டம் பாய்தல் என்பது நேர்முனையினூடாக மின்கலத்தின் நேர்முனையூடாக வருகின்ற மின்னோட்டமானது மறையூடாக வந்து ஒரு சுற்றோட்டம் நடைபெறுமாயிருந்தால் அது மின்னோட்டம் பாய்தல் எனப்படும். மின்னோட்டமானது நேர்முனையூடாக ஆரம்பித்து மறையூடாக வரும்போது அது மின்னோட்ட சுற்று அல்லது மின்னோட்டம் பாய்தல் என அழைக்கப்படும். இங்கு மின்னோட்டம் பாய்தல் செயற்பாட்டை இங்கு அவதானிக்கலாம். இங்கு தரப்பட்ட சுற்றை பூரணப்படுத்துக. தரப்பட்ட சுற்றை பூரணப்படுத்துக என்று தரப்படும் போது அந்த சுற்று ஒளிர்வதற்கான நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இங்கு நீங்கள் உருவில் காண்பது மின்னோட்டம் பாய்தல் செயற்பாடானது இங்கு நடைபெறுவதை அவதானிக்கலாம். இங்கு 2 மின்குமிழ்கள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு ஆளி மூடப்பட்டுள்ள நிலையில்
ஒரு முழுமையான மின்னோட்ட பாய்தல் நிகழ்வு நடைபெறுவதை அவதானிக்கலாம். இங்கு உருவில் மூடிய சுற்று க்ளோஸ் சர்க்கிட், திறந்த சுற்று ஓப்பன் சர்க்கிட், 2 வகையான சுற்றுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே காணப்படும் மூடிய சுற்றில் மின்குமிழ் ஒளிர்வதையும், திறந்த சுற்றில் அதாவது ஓப்பன் சர்க்கிட் அதில் மின்குமிழ் ஒளிராத நிலையில் காணப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே மின்னோட்ட பாய்தலுக்குரிய நிகழ்வானது முழுமை பெறாத நிலையிலேயே திறந்த சுற்று அதாவது ஓப்பன் சர்க்கிட் காணப்படுகிறது. ஆகவே மின்குமிழ் ஒளிரவில்லை. மூடிய சுற்றில் மின்னோட்ட பாய்தல் நிகழ்வானது முழுமையாக சுற்றோட்டமாக நடைபெறுவதனால் அது மின்குமிழ் ஒளிர்கிறது. இங்கு மூடிய சுற்று திறந்த சுற்று செயற்பாட்டை உருவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மூடிய சுற்றில் மின்குமிழ் ஒளிர்வதையும் திறந்த சுற்றில் மின்குமிழ் ஒளிராத நிலையிலும் காணப்படுவதை காணலாம். முதலாவது வினா, ஒரு கடத்தி வயர், ஒரு மின்கலம் பேட்டரி, ஒரு மின்குமிழ் பல்ப் இவற்றை பயன்படுத்தி எத்தனை முறைகளில் இழை மின்குமிழை ஒளிர வைக்க முடியும்? மீண்டும் ஒரு வினா அவதானிங்கோ. ஒரு கடத்தி வயர், ஒரு மின்கலம் பேட்டரி, ஒரு மின்குமிழ் பல்ப் இவற்றை பயன்படுத்தி எத்தனை முறைகளில் இழை மின்குமிழை ஒளிர வைக்க முடியும்? எங்கே சொல்லுங்க பாப்போம். எத்தனை முறையில்? 4 முறை. இப்போ நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது முறை 1. இப்போது நீங்கள் உருவில் அவதானிப்பது முறை 2. இப்போது நீங்கள் அவதானிப்பது முறை 3. இப்போது நீங்கள் அவதானிப்பது முறை 4. முதலாவது வினா, பின்வரும் பொருட்களை பயன்படுத்தி மின்குமிழை ஒளிர வைக்க முடியுமா என கூறுக. இப்போ முதலாவது உங்களுக்கு இணைப்புகளுக்கு இடையிலே அழிரப்பர் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வைக்கும்போது மின்குமிழ் ஒளிருமா என கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உருவில் நீங்கள் காண்பது இணைப்புகளுக்கிடையே கடதாசி வைக்கப்பட்டுள்ளது. 2 கடத்திகளுக்கு இடையில் கடதாசி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்குமிழ் ஒளிருமா என உங்களிடம் கேட்கப்படுகின்றது. ஒளிருமா? அடுத்ததாக இணைப்புகளுக்கு இடையே கடதாசி கவ்வி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்குமிழ் ஒளிருமா? இங்கு இணைப்புகளுக்கிடையே கம்பியாணி வைக்கப்பட்டுள்ளது. கம்பி இரும்பாணி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்குமிழ் ஒளிருமா? இங்கு இணைப்புகளுக்கிடையே சைக்கிள் சாவி வைக்கப்பட்டுள்ளது. மின்குமிழ் ஒளிருமா ஒளிராதா? இங்கு இணைப்புகளுக்கிடையே நாணய குற்றிகள் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வைக்கும்போது மின்குமிழ் ஒளிருமா ஒளிரமாட்டாதா? முக்கியமாக இங்கு கவனிக்கப்பட வேண்டியது, நாணயங்கள் என்று குறிப்பிடும்போது எல்லா வகையான நாணயங்களும் ஒளிரும் என்று குறிப்பிட முடியாது. சில வகையான நாணயங்கள் முழுமையாக ஒளிராத சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ளவும்.
இங்கு இணைப்புகளிடையே ஈயத்தாள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிருமா ஒளிர மாட்டாதா? அடுத்த வினா, மின்னை கடத்தும் பதார்த்தம் அல்லது மூலகங்கள் அல்லது பொருட்கள் எவை என குறிப்பிடும்போது எதை குறிப்பிடுவீர்கள்? மின்னை கடத்தும் பதார்த்தம், மூலகங்கள், பொருட்கள் எவை என கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் எதை குறிப்பிடுவீர்கள்? இதை அறிந்து வைக்கும்போது தான் உங்களுக்கு மின்னை கடத்துவது எது என்பதை இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முதலாவதாக செப்பு, இரும்பு, ஈயம், அலுமினியம், தகரம், பித்தளை இவை மின்னை கடத்தும் பொருட்களாக காணப்படுகின்றது. உங்கள் அருகில் உள்ள அவற்றை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்த வினா, மாணவன் ஒருவனால் 2 மின் சுற்றுக்கள் செய்யப்பட்டு சுற்று ஏயில் 2 கடத்திகளின் நடுவே பிளாஸ்டிக் தகடு வைக்கப்பட்டது. சுற்று பியில் 2 கடத்திகளின் நடுவே அலுமினிய தகடு வைக்கப்பட்டது. ஆளிகள் இரண்டும் ஒரே தடவையில் மூடப்பட்டது. முதலாவதுனா உங்களிடம் கேட்கப்படுகிற சுற்று ஏயின் மின்குமிழ் ஒளிராததன் காரணம் யாது? கவனிங்கோ, மாணவன் ஒருவனால் 2 மின் சுற்றுக்கள் செய்யப்பட்டு சுற்று ஏயில் 2 கடத்திகளின் நடுவே பிளாஸ்டிக் தகடு வைக்கப்பட்டது. சுற்று பியில் 2 கடத்திகளின் நடுவே அலுமினிய தகடு வைக்கப்பட்டது. ஆளிகள் இரண்டும் ஒரே தடவையில் மூடப்பட்டது. முதலாவது வினா, சுற்று ஏயின் மின்குமிழ் ஒளிராததன் காரணம் யாது? என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும், அலுமினிய தகடு, அலுமினியம் மின்னை கடத்தும். பிளாஸ்டிக் கடத்துமோ? இல்லை. அப்போ 2 கடத்திகளிடையே பிளாஸ்டிக்கை வைக்கும்போது மின்னோட்ட சுற்று நடைபெறுமோ? இல்லை, தடைப்படும். என்ன? அதால் மின்குமிழ் ஒளிர மாட்டாது. இது மின்குமிழ் ஒளிர மாட்டாது. காரணம் யாதென்றால் பிளாஸ்டிக் தகடு பயன்படுத்தியமை. அடுத்த வினா, ஒரு மின்கலம், 2 மின்குமிழ்கள், 3 கடத்திகள் இவற்றினை பயன்படுத்தி மின்குமிழை ஒளிர வைக்குக என கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் எவ்வாறு அந்த சுற்றை அமைப்பீர்கள்? இங்கு முறை 1, மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து முதலாவது மின்குமிழின் ஈயமுனைக்கும், முதலாவது மின்குமிழின் பித்தளை வளையத்திலிருந்து 2வது மின்குமிழின் பித்தளை வளையத்திற்கும், அதேபோன்று மின்கலத்தின் மறைமுனையிலிருந்து 2வது மின்குமிழின் ஈயமுனைக்கும் தொடுப்பினை ஏற்படுத்துவதனூடாக 2 மின்குமிழையும் ஒளிர வைக்க முடியும். அது முறை 1. முறை 2, மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து முதலாவது மின்குமிழின் பித்தளை வளையத்திற்கும், முதலாவது மின்குமிழின் ஈயமுனையிலிருந்து 2வது மின்குமிழின் பித்தளை வளையத்திற்கும், மின்கலத்தின் மரமுனையிலிருந்து 2வது மின்குமிழின் ஈயமுனைக்கும் தொடுப்பினை ஏற்படுத்துவதனூடாக 2 மின்குமிழ்களையும் ஒளிர வைக்க முடியும். இது முறை 2 ஆகும். அடுத்த வினா, ஒரு மின்கலம், 2 மின்குமிழ்கள், 4 கடத்திகள் இவற்றினை பயன்படுத்தி மின்குமிழை ஒளிர வைக்குக. வினாவை கவனிங்கோ, ஒரு மின்கலம், 2 மின்குமிழ்கள், 4 கடத்திகள் இவற்றினை பயன்படுத்தி மின்குமிழை ஒளிர வைக்குக.
இங்கு உருவினை அவதானிப்பீர்களாயிருந்தால் இங்கு முதலாவது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து முதலாவது மின்குமிழின் பித்தளை வளையத்திற்கும் மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து இரண்டாவது மின்குமிழின் பித்தளை வளையத்திற்கும் 2 கடத்திகள் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக மின்கலத்தின் மரமுனையிலிருந்து முதலாவது மின்குமிழின் ஈய முனைக்கும் மின்கலத்தின் மரமுனையிலிருந்து இரண்டாவது மின்குமிழின் ஈய முனைக்கும் தொடுப்பினை ஏற்படுத்துவதனூடாக மின்குமிழ் இரண்டையும் ஒளிர வைக்க முடியும். அடுத்த வினா, ஒரு மின்கலம் 2 மின்குமிழ்கள் 4 கடத்திகள் ஒரு ஆளி இவற்றினை பயன்படுத்தி மின்குமிழை ஒளிர வைக்குக. கவனிங்கோ, ஒரு மின்கலம் 2 மின்குமிழ்கள் 4 கடத்திகள் ஒரு ஆளி இவற்றினை பயன்படுத்தி மின்குமிழை ஒளிர வைக்குக. இங்கு மேலதிகமாக ஒரு ஆளி இணைப்பினை ஏற்படுத்த வேண்டும். இங்கு மின்கலம் 2 மின்குமிழ் ஆளிகள் தரப்பட்டுள்ளன. இவற்றினை ஒளிர்விக்கவும் அணைக்கக்கூடியதாக நாங்கள் உருவாக்கும் போது முதலில் மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து முதலாவது மின்குமிழின் பித்தளை வளையத்திற்கும் முதலாவது மின்குமிழின் ஈய முனையிலிருந்து இரண்டாவது மின்குமிழின் பித்தளை வளையத்திற்கும் இரண்டாவது மின்குமிழின் ஈய முனையிலிருந்து ஆளியின் தொடுகை முனைக்கும் அதேபோன்று 4வது கடத்தியை மின்கலத்தின் மரமுனையிலிருந்து ஆளியின் மறுமுனைக்கும் இணைப்பதனூடாக மின்குமிழை ஒளிர்விக்கவும் அணைக்கவும் முடியும். அடுத்த வினா, ஒரு மின்கலம் 2 மின்குமிழ்கள் 5 கடத்திகள் ஒரு ஆளி இவற்றினை பயன்படுத்தி 2 மின்குமிழையும் தனித்தனி ஒளிர வைக்குக. கவனிங்கோ, ஒரு மின்கலம் 2 மின்குமிழ்கள் 5 கடத்திகள் ஒரு ஆளி இவற்றினை பயன்படுத்தி 2 மின்குமிழையும் தனித்தனி ஒளிர வைக்குக. 2 மின்குமிழும் தனித்தனி ஒளிர வைக்க வேண்டும். ரைட், இப்போ நாங்கள் இணைப்பை பார்ப்போமா இருந்தால் முதலாவதாக உங்களுக்கு ஒரு மின்கலம் 2 மின்குமிழ் ஆளி கடத்திகள் தரப்பட்டுள்ளன. இப்போது இணைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால் முதலாவதாக மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து முதலாவது ஏ என்ற மின்குமிழின் பித்தளை வளையத்திற்கும் இரண்டாவது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து இரண்டாவது மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும் 2 கடத்திகள் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக ஏ மின்குமிழின் ஈய முனையிலிருந்து ஆளியின் இணைப்பு முனைக்கும் ஒரு கடத்தியும் பி மின்குமிழின் ஈய முனையிலிருந்து ஆளியின் தொடுப்பு முனையின் மற்றைய கடத்தியும் மின்கலத்தின் மரமுனையிலிருந்து வருகின்ற ஒரு கடத்தியானது ஆளியின் ஒரு முனையிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இணைப்பின் பின் ஆளியை ஏ என்ற மின்குமிழின்
தொடுப்பு முனைக்கு இணைப்பதனூடாக ஏ மின்குமிழை ஒளிர வைக்க முடியும். இரண்டாவதாக பி என்ற மின்குமிழை ஆளியின் தொடுப்பு முனைக்கு தொடுகை ஏற்படுத்துவதனூடாக பி என்ற மின்குமிழையும் ஒளிர வைக்க முடியும். இவ்வாறு இரண்டையும் தனித்தனியாக ஒளிர வைக்க முடியும். அடுத்த வினா, ஒரு மின்கலம் 3 மின்குமிழ்கள் 7 கடத்திகள் 3 ஆளி இவற்றினை பயன்படுத்தி 3 மின்குமிழையும் தனித்தனி ஒளிர வைக்குக. ஒரு மின்கலம் 3 மின்குமிழ்கள் 7 கடத்திகள் 3 ஆளி இவற்றினை பயன்படுத்தி 3 மின்குமிழையும் தனித்தனி ஒளிர வைக்குக. இங்கு 3 மின்குமிழ்களையும் தனித்தனியாக ஒளிர்விக்கும் செயற்பாட்டின் அடிப்படையில் மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து ஆளியின் இணைப்பு முனைக்கும் ஏனைய 3 மின்குமிழ்களின் ஈயமுனையிலிருந்து ஆளியின் ஒவ்வொரு தொடுப்பு முனைக்கும், அதாவது ஏபிசி ஆகவே இங்கு 4 கடத்திகள் இணைக்கப்பட்டுள்ளது. ஏனைய 3 கடத்திகளும் முறையே மின்கலத்தின் மரமுனையிலிருந்து பச்சை, மஞ்சள், சிவப்பு என்ற அடிப்படையில் பித்தளை வளையத்துக்கும் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனூடாக ஆளியை ஏ, பி, சி என்ற நிலையில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒளிர்விக்கவும் அணைக்கவும் முடியும். இது சாதாரண வீதி சமிஞ்ஞை ஒளி விளக்கின் ஒரு மாதிரி செயற்பாடே ஆகும். இங்கு இன்னொரு முறையில் இணைப்பை ஏற்படுத்துவதை நீங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து ஆளியின் இணைப்பு முனைக்கும் ஏனைய 3 மின்குமிழ்களின் ஈயமுனையிலிருந்து ஆளியின் தொடுப்பு முனைகளுக்கு, அதாவது ஏபிசி ஆகியவற்றுக்கு ஒவ்வொரு இணைப்புகளாக, அதாவது 4 கடத்திகள் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஒவ்வொரு மின்குமிழின், அதாவது பச்சை நிற மின்குமிழின் பித்தளை வளையத்திலிருந்து மஞ்சள் நிற மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும், மஞ்சள் நிற பித்தளை வளையத்திலிருந்து சிவப்பு நிற மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும் தொடுகையை ஏற்படுத்தி இணைப்பை ஏற்படுத்தி பின் மின்கலத்தின் மறைமுனையிலிருந்து பச்சை நிற மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கு தொடுப்பினை ஏற்படுத்துவதனூடாக ஒவ்வொரு மின்குமிழ்களையும் தனித்தனியாக ஒளிர்விக்கவும் அணைக்கவும் முடியும். இது முறை 2 ஆகும். வீதி சமிஞ்ஞை ஒளி மாதிரியின் 2வது இணைப்பு முறையாகும்.